ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளுக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போக்கிமான் ஷார்ட் இருந்துச்சு GBA. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓட்டிங் ஆப் முந்தா நேற்று கொடுத்துருப்பேன். நேற்று போட வேண்டிய வீடியோ நான் வீடியோ ஜஸ்ட்டு நான் வாய்ஸ் கொடுக்கல. நான் 2 ஓட்டிங் கேட்டிருப்பேன். அதாவது போக்கிமான் ஷார்ட் அண்ட் ஷீல்டா இல்லை போக்கிமான் ஃபயர் ரெட்டான்னு கேட்குறேன். மோஸ்ட்லி நீங்கள் நிறைய பேர் போக்கிமான் ஷார்ட் அண்ட் ஷீல்டு தான் சொல்லியிருந்தீங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே பண்ணணுமே உங்களுக்கு பாயா கேளாங்க கேட்பாங்க. நீங்கள் பாய் சூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் பாயா இருக்குது. அப்புறம் உங்கள் பேர் அடிக்க சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கான் வச்சுட்டு தான் நம்ம இனிமேல் ஒவ்வொரு வீடியோவும் போடுற எல்லாமே உங்களுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் 50 or 60% பீப்புள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப்பை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெக் ஆகிடுச்சு. அதனால் நான் நார்மல் ஸ்பீடில் சும்மா பேராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்டெக் ஆகுது இந்த இடத்துல. ஸ்பீடு மோடு. ஓகே, இந்த எமுலேட்டர் பேர் நான் சொல்லிக்கிறேன். இந்த எமுலேட்டர் பேர் மை பாய். ஓகே, நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் மோடில் மை பாய்னு ஒரு எமுலேட்டர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போக்கிமான் எமுலேட்டர் கேம் நிறையாவே இருக்கும். அதில் போனீங்கன்னா நீங்கள் நிறைய கேம் நல்லா. ஓகே, எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு போக்கிபால் இருக்குது. அதில் ஓல்ட் ராடும் டவுன் மேப்பும் ஒன்று கிடச்சிருக்கு. அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம அம்மா கிட்ட பேசினா, கீழே வந்து அம்மா கிட்ட பேசினா வெளியே போவோம் ஃப்ரெண்டு ஹோப் இருவான், அவன்கிட்ட போய் பேசணும்னு சொல்லுவாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேட்பேன், எதுக்கு இந்த ஊழு அங்கிட்டு கத்திக்கு இருக்குது, அது எனக்கு தெரில, வா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட போய் ஃபஸ்ட்டு நம்ம போக்கிபால் கலெக்ட் பண்ணிக்கலாம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போவோம். மோஸ்ட்லி அதுக்கு நம்ம ஹாப்போட அண்ணன் இருப்பேன், அவன் பேர் லியான். அதாவது இந்த லியான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த போக்கிமான் ஷார்ட் அண்ட் ஷீல்டோட இப்போதைக்கு இருக்க சாம்பியன். இப்போதைக்கு ஏன்னு சொல்கிறீங்கன்னா ஃபியூச்சர் சாம்பியன். நம்ம அதில் இப்போதைக்கு இருக்க சாம்பியன் என்ன பேசியிருப்பாங்கன்னா சார்ஜாக தான் இருக்க பவர்ஃபுல் இது போக்கிமான் சொல்லி பேசியிருப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் போக்கிமான் சூஸ் பண்ண போயிடலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் கிராஸ், ஃபயர், வாட்டர் 3 டைப் போக்கிமான் தான். ஓகே, நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே நினச்சிட்டேன் ஃபயர் தான் எடுக்கணும்னு. ஓகே, இந்த 3 போக்கிமானில் கிராஸ் டைப் இது, ஃபயர் டைப்பு 2த்தையும் காமிச்சிருப்பேன். நம்ம ஃபயர் டைப் தான் எடுக்க போகிறோம். நீங்கள் போக்கிமான் அந்த ஃபயர் டைப்பையே ஸ்கோர் பண்ணி எதுக்கு எடுத்துன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னால் தான் ஃபயர் டைப் எடுப்பேன் நான் நினச்சேன். ஓகே, நான் வெளியே போக நினச்சிங்கன்னா ஹவுப் கூட சண்டை வரும், அதில் ஊழு வரும். அவன்கிட்ட 2 போக்கிமான் இருக்கும் ஸ்டார்டிங்லேயே. அதனால் நீங்கள் கொஞ்சம் இன்டென்ஸாக பேட்டில் பண்ணாதே அதை தோக்கடிக்க முடியும். நீங்கள் 2 குயிக் அட்டாக் போட்டால் ஊழு தோற்றுரும். அதுக்கப்புறம் கிராஸ் டைப் எடுப்பேன், பேர் என்னது ரூட் இ என்னமோ ஒன்று. அது போட்டிங்கன்னா நீங்கள் டேக்கிள் போட்டு ஃபஸ்ட்டு பேட்டில் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 லெவல் போயிடுவீங்க. 6 லெவல் போனோடனே அவங்களுக்கு எம்பர்னு ஒரு மூவ் கிடைக்கும். அந்த எம்பர் வச்சு அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதே இடத்துல நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த ஊழு ஏதோ கத்தி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போயிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய போக்கிமான் இருக்கும். அதனால் இதெல்லாம் தாண்டி போன மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஜிக்ஸாக் ஒன்று எக்கச்சக்கமாக வருது. இது நீங்கள் சண்டை போடலாம் இல்லை ரன் கொடுத்து வெளியே வந்துடலாம். ஓகே, ஹூல் இங்கே தான், எத்தனை ஹூல் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போனால் ஏதோ ஒரு போக்கிமான் இருக்குது, சாலிகன் 100வது லெவல் கேஸ். ஓகே, வாங்க ட்ரை பண்ணலாம், நம்ம தோக்கடிக்க முடியுமான்னு. ஓகே, க்ளோஸ் காம்பேட் போட்டு ஒரே முடியல நம்ம சோழியை முடிச்சிச்சு. ஓகே, நம்ம ஃபெயிண்ட் ஆகிட்டா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட ஹீல் பண்ணிட்டு நம்ம வெளியே வர போகிறோம் மறுபடியும். ஓகே கேஸ், நம்ம இப்போ இருந்து தான் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. த லெஜெண்ட்ஸ் ஜேர்னி வாஸ் ஸ்டார்டட் ஹியர். ஓகே, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருங்க. இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டா அங்கிட்டு ஹோல் பிளாக் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் இன்னொரு வழி தான் இருக்குது, அதில் தான் போயிடும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபாக்ஸ் இருக்குது. இந்த ஃபாக்ஸ் நம்ம முடிச்சிடலாம். ஓகே, முடிச்சாச்சு. எக்ஸ்பி கிடைக்கும். நீங்கள் ஹை லெவல் போக்கிமான்லாம் முடிச்சிங்கன்னா எக்ஸ்பி கிடைக்கும். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு டவுனுக்குள்ள வந்துட்டு இந்த சைடில் வந்தீங்கன்னா லியான் இருப்பான், உள்ளே போய் பாரு சோனியா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்தா நம்மளுக்கு ரோட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று கிடைக்கும். அது உங்களுக்கு போக்கிமான் ஜேர்னி பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எதுக்குன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக்கிபால் கொடுப்பான், ஒரு 5 போக்கிபால் கொடுப்பான். அப்புறம் ரூட் 2க்கு போனால் உனக்கு நிறையா போக்கிமான் கிடைக்கும்னு சொல்லுவான். ஓகே, நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டாகிட்ட ஹீல் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ரூட் 2க்கு போகிறோம். அது எப்படின்னா சரி போய் ரைட் எடுத்தீங்கன்னா ரூட் 2 வந்துடும். அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போக்கிமான் இருக்கும். போக்கிபால் கொடுத்துருப்போம், அதுக்கு தான் நீங்கள் இப்போ என்ன பிடிச்சிவாங்க. ஓகே, இங்கே ஒரு பக் டைப் மாட்டி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவையில்லை பக் டைப் இப்போதைக்கு. நம்ம தான் எலைட் ஸ்குவாட் தான் மட்டும் சூஸ் பண்ண போகிறோம். அதனால் பக் டைப் தேவையில்லை. கொஞ்சம் தூரம் முன்னாடி போனேமே ஒரு சின்ன பையன்ட்டா சரி, அவன் பார்த்தீங்கன்னா அனில் மாதிரி ஒரு போக்கிமான் இருக்கனா. சரி, நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா 6வது லெவல் போக்கிமான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம அதை பேட்டில் பண்ணி தான் அங்கே வேறு வழியில் தப்பிக்கவும் முடியாது. ஓகே, நம்ம ஸ்கோர் பண்ணி பார்த்துக்கலாம். குக் அட்டாக்னு ஒரு அட்டாக் கற்றுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போக்கிமான் பிடிக்கலான்னு இருக்கேன். ஓகே, இந்த ஃப்ளைங் டைப் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம ஷீட் அதை ஃபைன் பண்ணிட்டோம், தோக்கடிச்சிட்டோம். ஓகே, இன்னொரு பறவை இருக்குது, அதுக்கிட்ட போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு எம்பரு, அடுத்து ஒரு குவிக் அட்டாக். ஓகே கைஸ், 1 HP தான் கரெக்டான சான்ஸ். போக்கிபால் போட்டு பிடிச்சிருவோம். ஓகே, நீங்கள் போக்கிமான் பிடிக்கும் மோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 HP ஆர் அந்த ஆரஞ்சு கலர் பார் இருக்கும்.
அந்த ஆரஞ்சு கலர் பார் வர மோஸ்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது. அதாவது 100%ல் ஒரு 80% வாய்ப்பு இருக்குது. ஓகே கேஸ், நீங்கள் அப்படியே போக்கிமான் சென்டர் போய் ஹீல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் வந்த பாதையிலே வந்தீங்கன்னா அங்கிட்டு 2 போக்கிபால் இருக்கும். ஒரு போக்கிபாலில் எக்ஸ் டிஃபென்ஸ் கிடைக்கும். இன்னொரு போக்கிபாலில் பார்த்தீங்கன்னா பேர்ன் ஹில்னு ஒன்று கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நிறையா போக்கிமான் இங்கே உங்களுக்கு ஸ்பாட் ஆகிட்டே இருக்கும். பேர்ன் ஹில் கிடச்சோன்னே அது பேர்ன் ஹில் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஏதாச்சும் உங்களை போக்கிமான் அடிச்சுட்டு உங்கள் போக்கிமானுக்கு ஏதாச்சும் பேர்ன் அஃபெக்ட் வந்துச்சுன்னா அந்த பேர்ன் ஹில் போட்டு அதை காப்பாற்றிக்கலாம். ஓகே, இன்னொரு போக்கிமான் ட்ரெயினர் ஓகே இவங்க ஸ்குவாட்டில் இறக்கியிருக்காங்க. அதனால் நம்ம எம்பர் யூஸ் பண்ண முடியாது. குயிக்காக டேக் போட்டு டேக்கு கேம் முடிச்சுட்டு நம்ம அடுத்து முன்னேறி போவோம். ஓகே, நம்ம முடிச்சிட்டோம். முன்னாடி போனால் இன்னொருத்தர் இருக்கான். ஓகே, இவன் நான் போக்கிமான். ஓகே, ஃபஸ்ட்டு பக் டைப் இறக்குறான். ஓகே, நம்ம ஒரே அட்டாக் முடிச்சாச்சுன்னா நம்ம லெவல் 9 வந்துட்டோம் கைஸ். ஓகே, நம்ம ரூக்கி லெவல் 6. ஓகே, மறுபடியும் இதை இறக்கிருக்கோம். ஓகே, நம்ம 2 குயிக் அட்டாக் போட்டு சொல்லி முடிச்சிடுவோம். ஓகே, நம்ம ரூக்கி லெவல் 7, நம்ம லெவல் 10 போகிறோம். ஓகே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஹீல் பண்ணிட்டு வரது உங்களுக்கு நல்லது. டக்குன்னு ஓடி போய் நம்ம வந்த பக்கத்துலேயே சர்ன்னு ஓடி வந்துட்டு ஹீல் பண்ணிங்கன்னா நல்லது. ஓகே, ஹீல் பண்ணிட்டு நீங்கள் பின்னாடி போய் இப்போ பேட்டில் பண்ண போகிறீங்க. இதை பேட்டில் நீங்கள் தோக்காமல் இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் கிடைக்கும். அதனால் நீங்கள் ஹீல் போர்ஷன் வாங்கிக்கோங்க கொஞ்சம். ஓகே, இல்லைங்க, ஒரு 4 ஹீல் போர்ஷன் நான் வாங்கிக்கிறேன். இந்த ஹீல் போர்ஷனில் மொத்தம் 4 விதம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா போர்ஷன், மேக்ஸ் போர்ஷன், ஃபுல் ரீஸ்டோர், அப்புறம் இன்னொன்று ஹெச்பி போர்ஷன் ஒன்று இருக்கும். ஹைட்ரோ போர்ஷன் ஒன்று இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இவன் டிஃபீட் பண்ணிட்டு போக மோஸ்ட்லி எங்கிட்ட ஒரு போக்கிபால் இருக்கும். அந்த போக்கிபால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஸ் கிடைக்கும். அந்த கேஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஏரியல் எச்னு ஒரு மூவ் இருக்கும். அந்த ஏரியல் எச் மூவை நீங்கள் ரூட் கீ கொடுத்தீங்கன்னா இந்த பேட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி அந்த உங்களுக்கு அந்த ஒரு மூவ் மட்டும் உங்களை கூட்டு போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லியோனும் அந்த சயின்டிஸ்ட் ஏதோ பேசுகிறாங்க. என்னென்ன ஓகே, இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா டைனமேக்ஸ்னு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அந்த சக்தியை நம்ம அடையணும்னா நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும். ஆனால் அந்த பொருள் வாங்க நீங்கள் சண்டை போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி நம்ம சண்டை போட்ட விட்டாங்க. ஓகே, சண்டை போட்டுமே லெவல் 9 வந்துடுச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எம்பரை போட்டுருவோம். ஓகே, அட்டாக் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம குயிக் அட்டாக் போட்டால் எனக்கு மிஸ் ஆகும். அக்யூரசி வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கோர் பண்ணிக்க ஹெல்த் இல்லை. ஓகே, நம்ம ரூக்கி வேறு ஒரு கிளாட் டிஃபென்ஸ் ஒரு மூக்கத்திற்கு நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லாது. அதனால் நம்ம ரூக்கி லெவல் 9 ரீச் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரூக்கி லெவல் எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஏரியலிஸ்ட்னு ஒரு மூக்கு கற்று கொடுத்துருப்போம். அது ஒரு ஃப்ளைங் டைப், இது ஒரு கிராஸ் டைப். அப்போனா வின் ஆப்வியஸ்லி வி ஆர் வின். ஓகே, அப்படி பேசியிருக்கும் மோஸ்ட்லி அவங்க 2 பேரும் கூப்பிட்றாங்க இல்லையா, நம்மளை 2த்தையும் கூப்பிட்டு நம்மளுக்கு விஷிங் ஸ்டார் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த விஷிங் ஸ்டார் என்னென்னா, இந்த விஷிங் ஸ்டாரை உங்கள் போக்கிமானுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ண கொடுத்தீங்கன்னா உங்கள் போக்கிமான் ஃபுல் மேக்ஸ் எவால்யூஷன் நடந்ததுக்கப்புறம், அதாவது 3rd ஃபார்ம் எடுத்ததுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா டைனமேக்ஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே பேண்டுன்னு ஒன்று இருக்கும். டயர் பேண்டுன்னு, அதாவது அந்த பேண்ட் இருந்தாலும் உங்களால் டைனமேக்ஸ் பண்ண முடியும். இந்த விஷிங் ஸ்டார் இருந்தாலும் டைனமேக்ஸ் பண்ண முடியும். அந்த பேண்டை பற்றி கலக்கலான்னு பேசிட்டு நம்ம வெளியே வந்துட்டு நம்ம வந்த பாதையிலேயே மறுபடியும் வந்துடுங்க. அப்போ தான் உங்களை அடுத்த வழிக்கு போக முடியும். வந்த வழியிலே பார்த்தீங்கன்னா 2 வீடு இருக்கும். சும்மா நீங்கள் போனால் போய்க்கலாம், இல்லை வேணுன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி போய்க்கலாம். ஓகே, இவங்க ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க பற்றி பேசினா ஜிக்ஸாக் ஒன்று எப்படி எல்லாம் மூவ் பண்ண சொல்லி கேட்பாங்க. பக்கத்து வீட்டு போகலான்னு நினச்சிங்கன்னா அந்த வீடு போட்டிருக்கோம். அதனால் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு போக முடியாது. ஓகே, நீங்கள் அதுட்டீங்கன்னா ஒரு பேத்து மாதிரி இருக்கும். அந்த பேத்துக்குள்ளே போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிருவீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நிற்பாங்க. அவங்க கூட பேசலாம், இல்லை தேவையில்ல. நான் சும்மா எதுக்கும் பேசிக்கிட்டேன். ஏன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல கீபோர்டுன்றேன் பாருங்க, ஜாய்ஸ்டிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் நான் பேசிட்டேன் சும்மா. ஓகே, இவங்களுக்குள்ள அந்த இடத்துலேருந்து வெளியே வந்தீங்கன்னா இவனுக்குள்ள திருப்பி அவன்கிட்ட கேட்டால் இங்கே இந்த போக்கிமான்லாம் கிடைக்கும்னு ஒரு இதாக காமிப்பான். ஓகே, அந்த போக்கிமான் மட்டும் தான் இங்கே கிடைக்கும்னா, ஆமாம், அவன் சொன்ன போக்கிமான் மட்டும் தான் இங்கே கிடைக்கும். எங்கிட்ட கொஞ்ச நாள் சுற்றிட்டு ஒரு போக்கிமான்லாம் இருக்கும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைங்க, ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கோர் பண்ணிக்கணும். நான் முதல்ல ஹீல் போட்டுக்கிறேன். இதுக்கு தான் நான் போர்ஷன் வாங்க சொன்னேன். உங்களுக்கு போர்ஷன் எந்த இடத்துல நான் யூஸ் ஆகலாம். இது ஃபுல் ஹீல் ஆயிடுச்சு. நம்ம அந்த பக்கம் போய்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு போக்கிபால் இருக்குது. இங்கே ஏதோ கேஸ் கிடச்சிருக்கு, அது அப்புறமேல் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே சிட்டில் இருக்குது, அதை நம்ம பிடிக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு வாட்டர் டைப் வேணும். இது ஒரு வாட்டர் டைப். ஓகே, பயங்கரமான அட்டாக் பண்ணுது. ஓகே, நம்ம ஸ்கோர் பண்ணி ஃபெயிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ரூட்கி. ஓகே, ஏரியலைஸ். ஓகே, இதுவுமே அட்டாக் பண்ணால் ஃபெயிண்ட் ஆயிரும். அது நம்ம போக்கிபாலை போட்டு பிடிச்சிடலாம். ஓகே, நம்ம 3rd போக்கி பண்ணி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி மாட்டிக்கிச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா நிறையா போக்கிமான் இருக்குது. நம்ம போய் ஹீல் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஹீலர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே
ஹீல் பண்ணி தந்துடுவாங்க. அப்படி இங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு 3 போக்கி பால் இருக்கும். அந்த போக்கி பால் என்னன்னா அந்த போக்கி பால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரீஸ்டோர் இருக்கும். ஃபுல் ரிவை. இன்னொருல பார்த்தீங்கன்னாலே ஒரு கியூஸ் கிடைக்கும். இன்னொருல பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போர்ஷன் ஒன்று கிடைக்கும். மேக்ஸ் போர்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அந்த மேக்ஸ் போர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க அஃபெக்ட்டும் போயிடும். ஏதாச்சும் பேர்னு அந்த மாதிரி அஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதுவும் போயிடும். முக்கியமாக ஃபுல் ஹீல் ஆயிரும். ஓகே, அங்கிட்ட பார்த்து வரும். அந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூட் போகும். அந்த ரூட்டில் ஒருத்தன் நின்றுப்பான். அவன்கிட்ட கேட்டிங்கன்னா எங்கேயாவது என்ன போய்க்குமா கிடைக்கும் சொல்லுவேன். உங்களுக்கு அதில் ஏதாச்சும் தேவைன்னா அதை பிடிச்சிக்குவாங்க. இங்கிட்ட போனீங்கன்னா ஒரு 3 போக்கி பால் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 3 இருக்கும். அந்த 3த்துலேயும் ஒவ்வொன்றையும் என்ன கிடைக்கும்னா ஒன்றில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் ஸ்டோன் ஒன்று கிடைக்கும். அந்த லீஃப் ஸ்டோன் இல்லைங்க, அது கிடச்சி நான் சொல்கிறேன். லீஃப் ஸ்டோன் ஒன்று கிடைக்கும். இந்த லீஃப் ஸ்டோன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போக்கிமான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கிராஸ் டைப் போக்கிமான் இந்த லீஃப் ஸ்டோனை யூஸ் பண்ணி நீங்கள் செகண்ட் டே பால் கொண்டு போனால் அது நீங்கள் டெவலப் பண்ணாலும் கொண்டு போகலாம். இல்லை நீங்கள் டக்குன்னு கொண்டு போனோம்னா இந்த லீஃப் ஸ்டோன் யூஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, ஓடிச்சு வந்திருக்காது நம்ம தேவையில்லை. ஓகே, நம்ம இதை பார்த்து வழியாக போயிட்டு சார் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அங்கே உங்களால் போக முடியாது. அங்கிட்ட 2 ஆஃபீஸ் எடுத்துருப்பாங்க. நான் இப்போதைக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு எடுத்து நீங்கள் இங்கிட்ட ஒரு பேத் வழியாக வந்தீங்கன்னா இன்னொரு சிட்டிக்கு போயிருக்கீங்க. அந்த சிட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் இங்கே ஒரு எலவேட்டர் இருக்கும். அந்த எலவேட்டரில் மேலே ஏறி நமக்கு ஹாப் இருக்கும். அந்த ஹாப் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்குள்ளே கூட்டி போய் இங்கே ஜிம் பேட்ச் வாங்கணும்னா நீ ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ஹாப் சொல்ல மோஸ்ட்லாம் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே வந்து ஒரு செரிமனி நடக்கும். போக்கி ஜிம்மோட லீடர்லாம் காமிப்பாங்க. ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க வரைக்கும் நானும் உங்கள்லேருந்து விடைபெறுவது. ஓகே, ஸ்டார்ட் அப் நெக்ஸ்ட் வீடியோ.